வணக்கம். இன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி சார்ட் அனலைசஸ் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் அப்டேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி வந்து பை பிஓஎஸ் கொடுத்துருக்கு. அதுக்கான ஸ்விங் லோ அண்ட் ஸ்விங் ஹை இந்த ட்ரேட் ரேஞ்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். எகெயின் மார்க்கெட் பை ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதுன்னா 24,400 ரேஞ்சஸ்லேருந்து பை ஆன் ஆகணும். அது நம்ம ஒரு லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் வச்சுட்டு கூட போகலாம். அதுதான் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து கேப் டவுன் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு கீழே தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ நமக்கு அங்கே என்ட்ரி எடுக்கிறதுக்கான சான்சஸ் கொடுக்கல. அதே மாதிரி ப்ரீவியஸ் ஸ்விங் லோ ட்ரேடிங் ரேஞ்ச் இதுக்கு கீழே பாடி கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா செல் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து லாஸ்ட் அப்டேட்டில் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் கொடுக்கும். இனி இந்த ரேஞ்சஸில் இனி கீப் ஆன் பை பண்ண வேண்டாம், ப்ராஃபிட்ஸை புக் பண்ணிக்கங்க அப்படிங்கிறதும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள், மார்க்கெட் வந்து ஒரு இம்பல்சிவாக ஒரு பெரிய ரேலி, இப்போ இந்த மாதிரியான ரேலி நான் ஸ்டாப்பாக பை சைடில் மூவ் ஆகுதுன்னா அந்த கரெக்ஷன் செல் சைட் கொஞ்சம் தூரம் இறங்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நார்மல் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். இதோட ஒன்றா நியூஸஸ் எல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. நியூஸஸ்னால எந்த லெவல்ஸையும் நீங்கள் எடுக்க முடியாது. நிறைய பேர் வந்து இந்த ஃபாலுக்கு வந்து இந்த நியூஸாக அந்த நியூஸான்னு தேடுறீங்க. பட் ஆனால் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளியராக ஒரு இம்பல்ஸ்க்கு கரெக்ஷன்ஸ் கொடுக்கணும். அது இந்த டைம் கொடுத்துருக்கு கிளியராக. இப்போ பாருங்கள், இப்போ உங்களோட ட்ரேட் ரேஞ்ச் எங்கன்னா இப்போ இங்கே மேலே ஹையும் லோ வந்து இங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த 2 டேஸ்க்குள்ளே வச்சுருந்த ஸ்விங் லோ இப்போ நம்ம ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா 23,900 அண்ட் 2500 இப்போ இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணணுன்னா இப்போ செல் சைட் பிஓஎஸ் க்ரியேட் ஆகிருக்கு. சரிங்களா? இப்போ இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு. மார்க்கெட் வந்து பை ட்ரெண்ட்லேருந்து செல் ட்ரெண்டுக்கு ஷிஃப்ட் ஆகிற சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு. இப்போ இதுக்கு மார்க்கெட் என்ன பண்ணணுன்னா இன்னும் மேலே போயிட்டு என்ட்ரி எடுத்து ட்ராப் ஆகணும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரேலி பேஸ் ட்ராப் இந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்விங் ஹையை நான் மார்க் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இங்கே போயிட்டு ஃபால் ஆகணும். இப்போ இதுக்கு வந்து நம்மளுக்கு லிக்விடிட்டி வந்து பில்டு பண்ணுதா, இப்போ இந்த இதுக்குள்ளே இந்த ரீடெஸ்ட்மெண்ட்டில் லிக்விடிட்டி பில்டு பண்ணுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கலாம். இங்கே 2 கேசஸ் ஆஃப் சினாரியோ இருக்குது. இப்போ இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த ஃபஸ்ட் என்ட்ரி போகிறது வந்து அக்ரெசிவான என்ட்ரி. ஏன்னா மார்க்கெட் இங்கேருந்து இப்படியே கூட திரும்பறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது மேனிப்புலேஷனாக அமைஞ்சிரும். சரிங்களா? இப்போ இந்த வந்து ஃபஸ்ட்டு டைம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது இந்த மேனிப்புலேஷன்ஸ் நிறையா தாட்டி நடக்கும். நீங்கள் அப்படியே செல் ட்ரெண்டை ட்ரேட் பண்ணணும் அப்படின்னாலும் இங்கே என்ட்ரி எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் ட்ராப் ஆகி வந்து எகெயின் நடக்கக்கூடிய ரீடெஸ்ட்மெண்ட் இந்த செகண்ட் ரீடெஸ்ட்மெண்ட்டில் செல் போனீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் டார்கெட் நீங்கள் வச்சுக்க முடியும். கீழே 22,800 வரைக்குமே நீங்கள் ரன் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் பை வந்து 22,800 நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுதான் லாஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருப்பேன். இந்த இம்பேலன்ஸோடு இருக்கக்கூடிய ஸ்விங். இப்போ இதில் நீங்கள் அக்ரெசிவாக செல் போகிறதுக்கு பதிலாக இப்போ இந்த இடத்துலையே நீங்கள் செல் போகணுன்னா லோயர் டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இந்த ஸ்ட்ரக்சர் கிடைக்குதா, இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் 30 மினிட்ஸில் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து செல் மூவ் ஆன் பண்ணலாம். கன்ஃபர்மேஷன் கிடைச்சா அக்ரெசிவாக செல் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்காது. ஏன்னா இப்போ போகிற மூமெண்டம் எப்படி போகுது, நிறுத்தி நிதானமாக லோயர் ஹை வச்சு போகுதா இல்லை ஃபாஸ்ட்டாக ஒரு கேப் அப்பில் மூவ் ஆகுது அப்படின்னா ஃபோர்ஸாக மேலே உடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ இங்கே கேப் அப் அடுத்தடுத்த கேப் அப் 2 நாளில் இப்படி ஆகுதுன்னா ஃபோர்ஸாக மேலே உடைச்சி க்ளோஸ் வச்சிரும். அப்போ அதுக்கு எகெயின் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீடெஸ்ட்மெண்ட் தான் கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் டிசிஷன்ஸ் எடுக்கிறீங்கன்னா வெயிட் பண்ணி தெளிவாக எடுக்கணும். இன்னும் 1 or 2 ட்ரேடிங் செஷன்ஸ் வந்து பார்த்து மார்க்கெட் எப்போ க்ளோஸ் வச்சுருக்கு. பட் இந்த இடத்துல நமக்கு செல் கிடச்சிச்சின்னா டார்கெட் நல்லாவே இருக்குது. 2000 பாயிண்ட் இருக்குது. கிட்டத்தட்ட 22,800 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை ப்ரீவியஸ் லோ 21,200 வரைக்குமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இது நான் ஸ்டாப் பை ரேலி. மார்க்கெட் வந்து ஃபுல் பை ட்ரெண்டில் தான் இருந்திருக்கு. ஸோ அந்த கரெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். இதே நீங்கள் பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கரெக்ஷன்ஸ் லாஸ்ட் டைமே நமக்கு வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சின்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதே பை பிஓஎஸ் மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட்மெண்ட்டில் இறங்கி வரும். ப்ரீவியஸ் ஸ்விங் லோ கிட்டத்தட்ட 47 ரேஞ்ச் வரைக்குமே வரும் அப்படிங்கிறது தான் லாஸ்ட் அப்டேட்டில் பார்த்துருந்தோம். இப்போ அதே மாதிரி இதே இடத்துக்கு தான் வந்துட்டுருக்கு. நிஃப்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஸ்ட்ரக்சர் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு கீழே க்ளோஸ் வச்சு. பட் பேங்க் நிஃப்டியில் அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் க்ரியேட் ஆகலை. லோயர் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா
1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இருந்திருக்கும். இப்போ இந்த ஃபஸ்ட் என்ட்ரி அக்ரெசிவ் என்ட்ரி. இப்போ செகண்ட் என்ட்ரிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தெளிவாக உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஃப்ளிப் என்ட்ரி எடுத்து ட்ராப் ஆகிருக்கு. இப்போ இது நீங்கள் பேங்க் நிஃப்டியில் வந்து செல்லுக்கான சான்சஸ் லாஸ்ட் வீக்கே இது வந்து லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன்ஸில் கொடுத்துச்சு. 4 ஹவரில் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்விங் இப்படி தான் பார்க்குறேன். இப்போ இது வந்து 1 ஹவரில் உங்களுக்கு வந்து இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இந்த ரீடெஸ்ட்மெண்ட் ட்ரேட் பண்ண சான்சஸ் கொடுத்துருக்கு. இப்போ நம்மளுக்கு டார்கெட் 47 வரைக்குமே இருக்குது. இப்போ எகெயின் மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் இப்படி கொடுத்துச்சுன்னா இந்த இடத்துல நம்ம எகெயின் செல் ட்ரை பண்ணி லோ வரைக்கும் டார்கெட் வைக்கலாம். நிஃப்டியில் பார்த்தா சேம் வியூ தான் பேங்க் நிஃப்டிலையும் ஃபுல் அப் ட்ரெண்ட். ஸோ கரெக்ஷன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இப்போ ஓரளவுக்கு கரெக்ஷன்ஸ் ஒரு 3000 to 4000 பாயிண்ட் கரெக்ஷன்ஸ் கிடச்சிருக்கு. இது இன்னும் கொஞ்சமே கண்டினியூ ஆகி கீழே வந்ததுக்கப்புறம் பை ஸ்டார்ட் பண்ணால் போதும். சரிங்களா? இப்போ நீங்கள் செல் ட்ரேட் பண்ணும் அப்படின்னாலும் ஒரு கன்ஃபர்மேஷன்ஸோடு மூவ் ஆன் பண்ணுங்கள். கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு பிளாக் இருக்குது, ஒரு 4 hour பிளாக் இருக்குன்னா இப்போ இங்கே ப்ரைஸ் இப்படி மூவ் பண்ணி இந்த பிளாக் கிட்ட வரும்போது 30 minutesல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேஷன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு பார்த்துட்டு செல் போனீங்கன்னா ஸ்டாப் லாஸஸ் கம்மியாகும். எல்லா இடத்துலையுமே நீங்கள் அக்ரெசிவ் என்ட்ரி கொடுத்தீங்க, இப்போ பார்க்குற பிளாக்லலாம் என்ட்ரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எஸ்எல்சி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். கன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது கிளியராக ஒரு இம்பேலன்ஸோட ஒரு பிளாக் இருக்கா, லிக்விடிட்டி இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்கள் கன்ஃபர்மேஷன் இருக்குன்னா நீங்கள் மூவ் பண்ணலாம் அக்ரெசிவாக. இல்லை அப்படின்னா இந்த கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணி போகும்போது தான் எஸ்எல் கம்மியாகும். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் என்னோடய அனலைசேஷன் இதுதான். நீங்களும் அனலைஸ் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. டெலகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.